ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 22. மிருகத்தின் அடையாளம். என் ஆவி என்றென்றைக்கும் மனிதனோட போராடுவதில்லை. வந்து மிருகத்தை பார் என்றார் ஆண்டவர் சொல் கேட்டேன். அவர் கடைசி நாட்களில் ஒரு பொல்லாத மிருகம் பூமியிலிருந்து எழும்பி பூமியின் ஒவ்வொரு ராஜ்யத்திலும் உள்ள அநேகரை ஏமாற்றி போடும். தங்கள் கைகளிலோ நெற்றிகளிலோ ஒவ்வொருவரும் தன்னுடைய எண் 666 ஐ பெற்றுக்கொள்ள அவன் கட்டாயப்படுத்துவான். அம்மிருகத்தின் எண்ணை தரித்து கொள்கிற எவனும் அதற்கு சொந்தமாகையால் அவனோட அவர்களும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஒருவரும் அறிந்திராத சமாதானத்தையும் சுபிட்சத்தையும் அவன் கொண்டு வருவதால் உலகம் அவனை வரவேற்கும். அவன் உலகம் முழுவதும் வல்லமை பெறும்போது அவனுடைய அடையாளம் இல்லாதவர்கள் உணவு, உடை, கார், வீடு எதையும் வாங்க முடியாது. அவர்களுக்குள்ள எதையும் விற்கவும் முடியாது. தேவனாகிய கர்த்தர் அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மிருகத்திற்கு தங்களை அர்ப்பணித்து கொள்ளதால் தேவனாகிய கர்த்தருடன் எக்காலத்திலும் எந்தவிதமான தொடர்பும் அவர்களுக்கு இல்லை என்று திட்டவட்டமாக கூறுகிறார். அவர்கள் அவிசுவாசிகளோடும் அக்கிரமக்காரரோடும் பங்கடைவார்கள். அந்த அடையாளம் அதை தரித்து கொண்டவர்கள் தேவனை மறுதலித்து தங்களை பராமரிக்க மிருகத்தை பற்றி கொண்டார்கள் என காட்டுகிறது. மிருகமும் அவனை பின்பற்றுவரும் அந்த அடையாளத்தை மறுப்பவர்கள் உபத்திரப்படுத்துவதோடு அநேகரை கொல்லையும் செய்வார்கள். அவர்கள் தாங்கக்கூடிய எல்லா வலுட்கட்டங்களையும் பயன்படுத்தி தேவனில் உண்மையான விசுவாசமுள்ள அவர்கள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வற்புறுத்துவார்கள். முத்திரையை பெற மறுக்கிற பெற்றோரின் கண்களுக்கு முன் அவர்களுடைய பிள்ளைகளையும் பச்சிளம் குழந்தைகளையும் கொலை செய்வார்கள். ஒரு பெரிய புலம்பலின் காலம் உண்டாயிருக்கும். மிருகம் தன்னை பின்பற்றுகிற எல்லாருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக சொல்லி தன்னுடைய முத்திரையை அணிந்த எல்லோருடைய உடைமைகளையும் தன்னுடையதாக்கி கொள்ளுவான். உங்களில் சிலர் பலவீனத்தால் அவன் சொல் கேட்டு உங்கள் கையிலோ அல்லது நெற்றியிலோ அவன் முத்திரையை பெற்று கொள்வீர்கள். கர்த்தர் புரிந்து கொள்வார், அதனால் மன்னித்து விடுவார் என்பீர்கள். நான் சொன்ன வார்த்தைகளை குறித்து நான் மனம் மாற மாட்டேன். சுவிசேஷகர் மூலமாக மறுபடியும் உங்களை நான் எச்சரித்து வந்திருக்கிறேன். பகல் காலமாய் இருக்கும் போதோ மனம் திரும்புங்கள். காலம் வருகிறது, நியாய தீர்ப்பு நித்தியமாய் குறிக்கப்பட்டுவிடும். நீங்கள் மிருகத்தின் சொல் கேளாமலும் முத்திரையை தரிக்காமலும் இருந்திருந்தால் நான் உங்களை ஆதரிப்பேன். அநேகர் விசுவாசத்தை காக்கும்படி மரிக்க தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. தேவனாகிய கர்த்தரின் விசுவாசம் வைத்ததற்காக அநேகர் சிறிசேதம் பண்ணப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். சமாதானமும் சுபிட்சமுள்ள காலம் இருக்கும். இதனால் மிருகம் புகழையும் மரியாதையும் சம்பாதிப்பான். உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாதது போல போக பண்ணுவான். ஆனால் எல்லா இடங்களிலும் சமாதானம், இரத்தம் சிந்துதலும் சுபிட்சமும் பஞ்சமாகவே முடிவடையும். மனிதன் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கு பயப்படாதீங்கள். ஆனால் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். வாதை பெரியதாய் இருந்தாலும் உபத்திரவங்கள் மிகுதியானாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உங்களை விடுவிப்பேன். ஆனால் அந்த தீங்கு நாள் வரும் முன்னே என்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு பராக்கிரமமான சேனையை உண்டாக்குவேன். தேவ சேனையை எனக்காக பெரிதும் ஆச்சரியமான பல காரியங்கள் செய்யும். எனவே ஒருமித்து வந்து ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளுங்கள். நீதியின் கனிகளை கொண்டு வாருங்கள். எனக்குரியதை எனக்கு கொடுங்கள். தீங்கு நாளிலே நான் உங்களை காப்பேன். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களும் இரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நடக்க இருக்கிற பயங்கரமான காரியங்களுக்கு உங்களை தப்புவித்து கொள்ள இப்பொழுதே மனம் திரும்புங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமே நித்திய ஜீவன். என்னை கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிட்டால் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னிப்பேன். ஒருவரது கெட்டுப்போவது என்னுடைய விருப்பமல்ல. நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த அறிக்கையை நம்புங்கள், வாழுங்கள். இந்த நாளிலே யாரை சேவிப்பதென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்.